வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்ல இருந்து. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் தல சுத்தல பத்தி பேசிட்டு இருக்கோம். போன வீடியோல பினைன் பெராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ ஏன் வருது? அது எப்படி வருதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு நான் ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லியிருந்தேன். மருந்து, மாத்திரை இல்லாம அந்த வெர்டிகோவ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது எப்படிங்கிறதையும் நான் சொல்லப் போறேன். இந்த வெர்டிகோ அதாவது பொசிஷனல் வெர்டிகோ எதனால வருதுன்னா, நான் சொன்னேன்ல அந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் வந்து டிஸ்லாட்ஜ் ஆகி, அதாவது கலண்டு, அது வந்து நம்ம உள்பக்க காதுல இருக்கிற ஏதோ ஒரு கெனால், செமி சர்க்குலர் கெனாலுக்குள்ள போச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ல இப்ப நீங்க வந்து தலைய பின்பக்கமா திருப்புனீங்கன்னா, அந்த போஸ்டீரியர் கெனாலுக்குள்ள அது போயிடும். தலைய இப்படி சைடுல திருப்புனீங்கன்னா, ஹரிசாண்டல் கெனாலுக்குள்ள போயிடும். மோஸ்ட்லி சுப்பீரியர் கெனாலுக்குள்ள போறது அது வந்து ரொம்ப ரேர். ஸோ ஒண்ணு ஹரிசாண்டல் கெனாலுக்குள்ள போகும், இல்லன்னா போஸ்டீரியர் கெனாலுக்குள்ள போகும். அது எந்த பக்கம் கெனாலுக்குள்ள போகுதோ, அந்த மூவ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து தல சுத்தல் அதிகமாகும். இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல எந்த பக்கம், வலது பக்கமா, இடது பக்கமான்னு கண்டுபிடிச்சுட்டு, எந்த செமி சர்க்குலர் கெனால்ல அது போகுதுங்கிறத நம்ம அந்த கண் நிஸ்டாக்மஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நிஸ்டாக்மஸ வச்சு கண்டுபிடிப்போம். இந்த ப்ரொசீஜர் இத கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் தான் வந்து டிக்ஸ் ஹால்பிக்ஸ் மேனுவர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து YouTubeல நீங்க எடுத்து இந்த டிக்ஸ் ஹால்பிக்ஸ் மேனுவர் அப்படின்னு போட்டீங்கன்னாவே, இந்த மேனுவர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது பேஷண்ட்ட வந்து படுக்க வச்சு, அந்த பேஷண்ட்டோட தலைய வந்து பின்பக்கமா நாங்க இப்படி திருப்புவோம். பின்பக்கமா அப்படி திருப்பும்போது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தல சுத்தலும், அந்த நிஸ்டாக்மஸும் வந்துச்சுன்னா, அது வந்து போஸ்டீரியர் செமி சர்க்குலர் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். அது வலது பக்கமா, இல்ல இடது பக்கமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேஷண்ட்டோட தலைய ஃபர்ஸ்ட்டு வலது பக்கம் திருப்புவோம். வலது பக்கம் திருப்பும்போது, அந்த தல சுத்தலும், அந்த நிஸ்டாக்மஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் பாதிப்பும் வந்துச்சுன்னா, வலது பக்க காதுல போஸ்டீரியர் கெனால் வந்து பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த பேஷண்ட்ட வந்து இடது பக்கம் தலைய திருப்பி, இடது பக்கம் பின்பக்கம் திருப்புனோம்னா, இப்ப வந்து அவங்களுக்கு வந்து தல சுத்தலோ, அந்த கண் பாதிப்போ வந்துச்சுன்னா, இடது பக்கம் போஸ்டீரியர் கெனால் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இத வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது ஹரிசாண்டல் கெனால். ஹரிசாண்டல் கெனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, சூப்பைன் ரோல் டெஸ்ட். அதாவது பேஷண்ட்ட நேரா படுக்க வச்சுக்குவோம். கழுத்த பின்பக்கம் கொண்டு போக மாட்டோம். ஹரிசாண்டலா வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் திருப்பும்போது இதுக்கு பேர் சூப்பைன் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜஸ்ட் தலைய மட்டும் இந்த பக்கம் திருப்புவோம். இதுல வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தல சுத்தலும், அந்த கண் நிஸ்டாக்மஸ், ஹரிசாண்டல் நிஸ்டாக்மஸும் வந்துச்சுன்னா, ஹரிசாண்டல் கெனால்ல வந்து அந்த கிறிஸ்டல் போயிருக்குன்னு அர்த்தம். அதுவே இடது பக்கம் அப்படி சூப்பைன் ரோல் பண்ணும்போது வந்துச்சுன்னா, இடது பக்கம் ஹரிசாண்டல் கெனால் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 மேனுவர்ஸ வச்சு டிக்ஸ் ஹால்பிக்ஸ் மேனுவர், இன்னொன்னு வந்து சூப்பைன் ரோல் டெஸ்ட். இத வந்து நம்ம வச்சு, இவங்களுக்கு வந்து பொசிஷனல் வெர்டிகோ எந்த காதுல இருக்கு, எந்த செமி சர்க்குலர் கெனால்ல இருக்குங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மேனுவர்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒருவேளை ரொம்ப காமனா வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து போஸ்டீரியர் கெனால் தான். போஸ்டீரியர் கெனால் ஏன்னா, நம்ம கிராவிட்டி படி போஸ்டீரியர் கெனால் வந்து அந்த யுட்ரிக்கல் சாக்யூலுக்கு ஜஸ்ட் கீழ இருக்கறனால, எந்த ஒரு கிறிஸ்டல் லார்ஜ் ஆனாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கிராவிட்டி மூலமா அது கீழ இறங்கிரும். ஸோ போஸ்டீரியர் கெனால் தான் ரொம்ப காமனா இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு பகுதி. ஹரிசாண்டல் கெனால் அந்த பகுதி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இன்வால்வ் ஆகக்கூடியது. ஸோ அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி போஸ்டீரியர் கெனால் தான் ரொம்ப காமன் அப்படிங்கிறனால, இத வந்து நம்ம மருந்து மாத்திரை இல்லாம மேனுவர் பண்ணியே, அதாவது இந்த கிறிஸ்டல் வந்து தல பின்பக்கம் திருப்பும்போது உள்ளுக்குள்ள போயிடுச்சு இல்லையா? திருப்பி அந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல வந்து வெளியில எடுக்கிறதுக்கு பேரு தான் எப்லீஸ் மேனுவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எப்லீஸ் மேனுவர் பண்ணுனோம்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் தலைய வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி இந்த மேனுவர் பண்ணும்போது, அந்த உள்ள இருக்கிற கிறிஸ்டல்ஸ் வந்து திருப்பி வெளியில வந்துரும். உங்களுக்கு வந்து அந்த தல சுத்தல் போயிடும். ஆனா, எப்ப வேணும்னாலும் திருப்பியும் உங்களோட பொசிஷன் மாறும்போது சில நேரம் இந்த வெர்டிகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, மருந்து மாத்திரை இல்லாம இந்த பொசிஷனல் வெர்டிகோவ நம்ம கண்டுபிடிக்கிறது பேரு தான் டிக்ஸ் ஹால்பிக்ஸ் மேனுவர் அண்ட் சுப்பைன் ரோல் டெஸ்ட். அந்த குறிப்பிட்ட கெனால் வச்சு. அதுவே போஸ்டீரியர் கெனால்ல வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அத வந்து திருப்பி ரீபொசிஷன் பண்ணக்கூடிய அந்த மேனுவர் பேரு தான் எப்லீஸ் மேனுவர். இந்த எப்லீஸ் மேனுவர் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. இத வந்து மருத்துவர் தான் பண்ணணும். மருத்துவர் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வந்து எந்த
காது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான மேனுவரை பண்ணி அதை சரி பண்ணுவார். அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷனல் வெர்டிகோ இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்து அவங்கக்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான வெர்டிகோ வரக்கூடிய அதே காது சம்பந்தமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த லேப்ரின்த்னு சொல்லக்கூடிய இந்த செமி சர்க்குலர் கெனால் யுட்ரிக்கிள் சாக்யூல் இங்கே இருந்து நரம்பு வெஸ்டிபுலார் நரம்பு வந்து வெளியில் போய் அதுதான் வந்து மூளையில் இருக்கிற வெஸ்டிபுலார் நியூக்ளியஸுக்கு போய் அங்கேருந்து தான் நமக்கு வந்து வெஸ்டிபுலார் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த செமி சர்க்குலர் கெனால் ஒருவேளை நல்லா இருந்தால் கூட சில பேர்த்துக்கு வந்து வைரல் ஃபீவர் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, சில சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த வெஸ்டிபுலார் நர்வோட இன்ஃப்ளமேஷன் பாதிப்பு வந்து அதனால வந்து கிறுகிறுப்பு வரும். இந்த கிறுகிறுப்பு பேரும் வெர்டிகோ தான். ஆனால் இந்த வெர்டிகோ பொசிஷனல் வெர்டிகோ மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு போகாது. இந்த வெர்டிகோ கண்டினியூஸாக 3லேருந்து 7 நாள் வரைக்கும் அந்த வைரல் ஃபீவர் வந்து சரியாகிற வரைக்கும் இந்த வெர்டிகோ இருக்கும். இந்த வெர்டிகோவை நீங்கள் கண்டுபிடிச்சி இதுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி தலை சுத்தல் வர்றது ஒரு சில நேரம் பக்கவாதம், அதாவது சிறுமூளை பக்கவாதத்தோட காரணமாக கூட இருக்கலாம். சிறுமூளை பக்கவாதமும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த வெஸ்டிபுலார் நர்வு பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் மாதிரியே 3லேருந்து 7 நாள் வரும். சடனாக வரும், கண்டினியூஸாக வரும், தலை பயங்கரமாக சுற்றும். ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா இந்த வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வைரல் ஃபீவர்னால் வரக்கூடிய தலை சுத்தல் வந்து ஒன்லி தலை சுத்தல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த செரிபெல்லார் ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதத்தினால பின்மூளையில் வரக்கூடிய சிறுமூளையில் வரக்கூடிய பக்கவாதத்தினால வரக்கூடிய தலை சுத்தல் கூட பார்த்திங்கன்னா வாய் கொளறல் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிப்ளோப்பியா, அதாவது ரெட்டை பார்வை 2 தெரியலாம். அப்படி இல்லைன்னா எட்டாக்சியா, நீங்கள் எந்திரிச்சு நடக்கும்போது உங்களோட நடை வந்து தடுமாறலாம். இன்னொன்று வந்து டிஸ்மெட்ரியா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுக்கும்போது அது உங்களால் கரெக்டாக ரீச் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து அந்த தடுமாற்றம் வரலாம். ஸோ இந்த மாதிரி தடுமாற்றங்கள் ப்ளஸ் நரம்பு பாதிப்பு, கிரேனியல் நர்வ் டெஃபிசிட்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த கிரேனியல் நர்வ் டெஃபிசிட்ஸ், அதாவது கண் பார்வை 2 தெரியறது, இல்லை வந்து கண்ணோட அசைவு கம்மியாக தெரியறது, இதெல்லாம் கூட இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரோக்னால் வர்ற பாதிப்பு. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்ட்ரோக், அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த நரம்பு பாதிப்போ நான் சொன்னக்கூடிய இந்த டபுளாக தெரியறது, இந்த நடை பாதிப்புலாம் கூட இருக்காமல் வெறும் தலை சுத்தலாக மட்டும் கூட வரலாம். அதனால் தலை சுத்தல் வந்துச்சுன்னா இந்த பாதிப்பு, இந்த மூளை பாதிப்பு வந்து சென்ட்ரல் வெர்டிகோன்னு சொல்லுவோம். இந்த காது நரம்பு பாதிப்பு, அதாவது இந்த வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ், அந்த லேபிரின்த்லேருந்து வரக்கூடிய அந்த நரம்பு பாதிப்பு வந்து பெரிஃபரல் வெர்டிகோ. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பு போகும். அதுவே இந்த மூளை பாதிப்பு, இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இதை உடனடியாக இதுக்கான ட்ரீட்மெண்ட், அந்த விண்டோ பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த 4.5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாதிப்பு வந்து உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதனால தலை சுத்தல், அதுவும் குறிப்பிட்ட திடீர்னு ஒரு தலை சுத்தல் வருது, அது வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு அது போக மாட்டேங்குது, சில நாட்களாக இருக்குது, அது கூடவே உங்களுக்கு வந்து வாய்க்கொளறல், கண் பாதிப்பு, ரெட்டையாக தெரியறது, நடக்கும்போது பாதிப்பு, இல்லை கண் அசைவில் பாதிப்பு இருக்குன்னா இது பக்கவாதத்தோட அறிகுறியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் உடனடியாக போய் மருத்துவரை பார்க்கணும். இதுவே வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிஃபரல் வெர்டிகோவாக இருந்துச்சுன்னா வெஸ்டிபுலார் செடேட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகள் கொடுத்தா இது சரியாயிடும். இல்லைன்னா தானாகவே அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ பொசிஷனல் வெர்டிகோனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வெஸ்டிபுலார் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிஃபரல் வெர்டிகோ நரம்பு பாதிப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். இதுவே பக்கவாதத்தினால வரக்கூடிய வெர்டிகோ, அதாவது மூளை பாதிப்புனால வரக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் பாதித்து அதனால நமக்கு வந்து தடுமாற்றம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறங்கிறதையும் பார்த்துட்டோம். அதனால் தலை சுத்தல் வந்துச்சுன்னா அவசியம் நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பாருங்கள். அது சிம்பிளான பொசிஷனல் வெர்டிகோவாக இருக்கலாம், இல்லை ரொம்ப மோசமான பக்கவாதம், சிறுமூளை பக்கவாதமாகவும் இருக்கலாம். அது என்னன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை முழுமையாக நம்ம குணப்படுத்திடலாம். உங்களை வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் ஒரு மருத்துவராக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து உங்கள் வியாதியிலேருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது தான் எங்களோட கடமை. தொடர்ந்து நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நரம்பியல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்.
நன்றி, வணக்கம்.